ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவிலே நான் முத்து போட்டு பலன் சொல்வது எப்படி? அப்போ முத்துக்கு நிறைய பவர் இருக்குது. கேரளாவில் பூராமே பெரும்பகுதி முத்துத்தான். ஏதோ போனவனை முத்துங்கிற சோழிங்கிற முத்தை போட்டு பலன் பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் சாம்பிளாக ஒரு வழி சொல்கின்றேன். முதல்ல முத்தை எடுத்து முதல்ல யார் எதிராளி கேட்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்தையும் கேட்டுக்கொண்டு நாம் வணங்குகின்ற தெய்வத்தையும் வணங்கி கொண்டு முத்தை போடணும். அப்போ முத்து 1, 2, 4, 5, 7, 9, 11 இந்த கணக்கில் விழுந்தால் ரொம்ப சிறப்பு. அப்போ 5 விழுந்துட்டா எல்லாமே நடக்கும். அவருக்கு கேட்டு வந்த காரியம் அப்பொழுதே நடக்கும். சரி, கெட்டது 3, 6, 8, 12 இந்த மாதிரி நம்பர் விழுந்துச்சுன்னா அவர் கேட்டு வந்த காரியம் நல்லது நடக்கலாம். இப்போ விழுந்தவனை எடுத்தவனை 6 விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 6 நம்பரை ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் இந்த முத்தை என்ன பண்ணணும், 3 தடவை குளிக்க போடணும். அப்போ 3 தடவை வருகின்ற நம்பரையும் சேர்த்து ஒத்தப்படையாக்கி பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான பலனை நாம் சொல்லலாம். இதற்கு சில பேர் அஞ்சனம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு முத்தில் வாழை பரமேஸ்வரி அஞ்சனத்தை அது மேலே வச்சு சொல்லலாம். அது ரொம்ப சிறப்பாக இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதாங்க இந்த முத்துக்கு ஒரு கெட்டது விழுந்தது நல்லது விழுந்தது அப்படின்னு சொன்னால் வழிபாடு தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொரு தடவை போடும்போதும் இந்த கெட்டது விழுந்துருச்சு 6 மறுபடியும் கூட்டுத்தொகையே 6 வருது. அப்போ வேறு வழி இல்லை. அப்போ அந்த வழிபாடு தெய்வங்களை கரெக்டாக குறி வச்சு கொடுத்துட்டோம்னா 100க்கு 100 அவங்க அந்த பாதிப்புலேருந்து விலகுவாங்க. இதான் முத்து போடுற பலன். இப்போ பெருசாலாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. கேரளாவில் சிம்பிளாக தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த மையம் என்கிட்ட இருக்குது. வாழை பரமேஸ்வரி அம்பாளுடைய மையை கொஞ்சம் வச்சுட்டு அந்த முத்துக்கு என்ன தெய்வம்னு பார்க்கணும். 12 நம்பர் விழுந்தாலும் 12 நம்பருக்குமே தெய்வங்கள் துணை இருக்கும். அந்த துணை என்னென்னு பார்த்துக்கிட்டு நம்ம இதுக்கெல்லாம் எனக்கு முத்து பலனுக்கு என்கிட்ட சரியான கையேடு இருக்குது. என்னென்ன விழுந்தால் எப்படி தெய்வம், எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், ஒரு 5 விழுந்தால் என்ன சொல்லணும், 7 விழுந்தால் என்ன சொல்லணும், 9 விழுந்தால் என்ன சொல்லணும், 11 விழுந்தால் என்ன சொல்லணும், இந்த ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு சேரட் இருக்காது. இப்போ நம்ம இதில் காட்டினாலும் அது சரியாக கொடிய எழுத்துக்களில் இருக்கும். இந்த வாய்ப்பு உள்ளவங்க ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 890 38 28 690. அருள்மிகு விக்டோரியா காளியம்மன் திருக்கோயில், மயிலாடும்பாறை, குன்றக்குடி. ஐயாவுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நல்லா போடுறதுக்கு கூட சொல்லிக் கொடுத்தாங்க. நன்றி.